திவான் பகதூர் ரத்தமலை சீனிவாசன் அவர்களின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு பட்டியலின மக்களின் உள்ஒதுக்கீடு சிக்கலும் தீர்வுகளும் சமூக நீதி கருத்தரங்கை ஒருங்கிணைந்த வனநாமொழி பதிப்பகம், பண்டிதர் பதிப்பகம், அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் மதுரை சார்ந்த நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு எனக்கு இந்த நிகழ்வில் பேசுவதற்கு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். முதலாவதாக நாம் இந்த பின்னணி என்ன, இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தினுடைய அடிப்படை பின்னணி என்ன? இந்த கருத்தரங்கத்தினுடைய அடிப்படை பின்னணி அரசினுடைய வேலை வாய்ப்புகளையும் அரசினுடைய கல்வி பெறுதலையும் எந்த விதமான புரிஜிடிஸ் இல்லாமல் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் அல்லது எல்லா சமூகங்களுக்கும் இந்த கல்வி வேலைவாய்ப்பு சென்றடைவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு முறை இடஒதுக்கீடு என்ற அடிப்படை உரிமை. இடஒதுக்கீடு யாரும் யாருக்கும் கொடுக்கின்ற இனாமோ அல்லது பிச்சையோ அல்ல. இது அடிப்படை உரிமையாக கொடுக்கப்பட்டது. அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டது. ஆகையினால் இடஒதுக்கீடு என்பது கலிவிரக்கம் பார்த்து பாவம் ஐயோ பாவம் அல்லது ஏழை பால ஐயோ ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னால கொடுக்கல. அதற்கு அடிப்படை காரணமாக ஜாதிய ரீதியாக பிராமணிய தத்துவத்தின் ரீதியாக எவ்வாறு இந்த மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் புறக்கணிக்கப்பட்டார்கள் அல்லது எவ்வாறு இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டன, அந்த அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்டதை அரசியலமைப்பு சட்டம் மூலமாக ஒரு கட்டமைக்கப்பட்டது. அது இந்த நவீன அரசியல் கட்டமைக்கப்பட்டது. இங்கு ஜனநாயகமற்ற ஒரு ஜனநாயகமற்ற ஒரு சமூகத்தில் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். உலகிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத எந்த பகுதியிலும் இல்லாத வெகு தெளிவாக இந்த மக்களை ஜனநாயகப்படுத்துவது, மக்களுக்கு நீதி, சமூக நீதி, எந்தவித தயவு தாட்சமும் ஈவு இரக்கமும் இன்றி எவனுடைய அக்கறையும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் ரூல் ஆஃப் லா, நாட் ரூல் ஆஃப் கல்ச்சர், பண்பாட்டின் மூலமாக அல்ல சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட உரிமையை எப்போதெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நோக்கி செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆதிக்க வர்க்கம், அது பிராமண வர்க்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஜாதி இந்துக்கள் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சூழ்ச்சியை செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சி தொடங்கிய இடம் பஞ்சாப். முதலில் தொடங்கியது பஞ்சாப். ஏனென்றால் அங்கு காங்கிரசுக்கும் அகாலிதளுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. அதில் பெரும்பான்மையான தலித்துகள் அல்லது பட்டியலின மக்கள் 35% உள்ள பட்டியலின மக்கள் அந்த பஞ்சாபில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அதிகாரம் அரசியலின் மற்ற இதிலும் பெரிய அளவில் இல்லை. அது எப்படி சாத்தியமானது? கூறு போட்டு மூலம் அங்கிருந்த பட்டியலின மக்களை உள்ளொதுக்கீடு என்ற ஒரு சூழ்ச்சியின் மூலமாக அவர்களை பிரித்தாள்வதற்காக கொண்டு வரப்பட்டது. அது 3 முறை சட்டமாக இயற்றப்பட்டு நீதிமன்றம் நிராகரித்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனது. அதற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசத்திற்கும் காங்கிரசுக்கும் இதே பிரச்சனை. மாலா என்ற ஒரு பட்டியலினமும் மாதிகா என்ற ஒரு பட்டியலினமும் மிக அதிகமாக இருந்தார்கள். அவர்களை தெலுங்கு தேசம் தன்மயப்படுத்துவதற்காக இந்த சூழ்ச்சியை கொண்டு வந்தார்கள். என்னவென்றால், இடஒதுக்கீட்டில் அதிகமாக பயன்படுத்தியது யார், இடஒதுக்கீட்டினால் அதிகமாக பலனடைந்தவர்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்து சங்கரன் என்ற ஒரு IAS அதிகாரியை நியமித்து ஒரு மிக புள்ளி விபரங்களுடன் நடத்தப்பட்ட அந்த ஆய்வினுடைய இறுதியில் சங்கரன் IAS என்ன கூறுகிறார்? இடஒதுக்கீட்டு 2
மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள 2 ஜாதிகள் மாலாய மாதிகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால் 1.5. 1.5 வித்தியாசத்தில் மட்டும்தான் இந்த வித ஒதுக்கீட்டை இவர்கள் அதிகமாகவும் இவர்கள் கம்மியாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன கூறினார்கள், இதை நாங்கள் ஜாதி ரீதியாக இவர்களை பிரித்து அதற்கு சிறப்பு அதிகாரம் அல்லது சிறப்பு ஒதுக்கீடு தர முடியாது. மாறாக இடஒதுக்கீட்டினால் பயனடையாத அல்லது இடஒதுக்கீட்டினால் சிறிதளவு பயன்பெற்ற மற்ற ஜாதிகளையும் 4 பிரிவுகளாக பிரித்து ABCD என்ற செக்குலர் கேட்டகரி அந்த நடந்த ஜாதி பிரிவினை அல்ல, அந்த ஜாதிகளுடைய 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு தேசிய SC/ST ஆணையத்தின் ஒப்புதலையும் இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பாராளுமன்ற ஒப்புதலையும் நல்கினார்கள். எடுத்தோடனே இது பண்ணல. ஆனா எல்லா இடத்திலையும் இது SC/ST மக்களுடைய நலனை, அந்த SC/ST மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களையும் நலன் சார்ந்த எந்த ஒரு மாற்றத்தையும் இந்திய பாராளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்றால், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்களில் 90களில் 2 பெரிய சக்திகள் உருவானது. அது தென்பகுதியில் வந்த டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் அந்த சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குழு சார்ந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களும், வடபகுதியில் தோழர் திருமாவளவன் டாக்டர் தொல் திருமாவளவன் MP மற்ற தலைவர்களும் எழுச்சியோடு அதிகாரத்தை நோக்கி மக்களை ஒன்று திரட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வைத்தார்கள் அதற்கு இந்த உள்ஒதுக்கீடு என்ற ஒரு சூட்சுமம். ஒரு நீதிபதியை வைத்து கமிஷன் போடுவது என்றால் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கும், அந்த பிரதேசம் என்னவா இருந்தது, எந்த பட்டியலினத்தில் எந்த சமூகம் அதிகமாக பயனடைந்திருக்கிறது, எது அதிகமாக பயனடையவில்லை, குறைவாக பயனடை, இது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆனால் கருணாநிதி என்ன செய்தார் என்றால், அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக இந்த குழுவை அமைக்கிறேன், அதற்கு தகுந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டது. அதில் சில புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. அந்த ஜனார்தன் கமிட்டியில் தீர்வு செய்யாத அல்லது எழுப்பப்படாத ஒரு கேள்வி என்னவென்றால், அருந்ததிய மக்கள் 3% இருக்கிறார். டோட்டல் பாப்புலேஷன்ல 3%, SC/ST ஒட்டு மொத்தத்தில் 15%. அந்த 15%த்திற்கு அவர்கள் இடஒதுக்கீட்டில் ப்ரொபோர்ஷன் டு தி பாப்புலேஷன் பயனடைந்திருக்கிறார்களா இல்லையா? மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அறிஞர் மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறதா இல்லையா? அப்படி கிடைக்கவில்லை என்றால் யார் பொறுப்பு? யாரிடம் கல்வி தரக்கூடிய அதிகாரம் இருந்தது? யாரிடம் வேலை வாய்ப்பு தரக்கூடிய அதிகாரம் இருந்தது? 100 ஆண்டுகால 75 ஆண்டுகால தமிழ்நாட்டை ஆள்வது யார்? மாறி மாறி திராவிட கட்சிகள் தானே ஆண்டு கொண்டு இருக்கின்றன. அவர்கள் தானே இதற்கு முழு பொறுப்பு. அத்தனை பொறுப்பையும் பல்லர்கள் மீதும் பறையர்கள் மீதும் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் அந்த ஜனார்தன் கமிட்டியிலேயே கூறுகிறார், அவர்கள் 7% வேலை வாய்ப்பு பயனடைந்திருக்கிறார். 15% உள்ளவர்கள் 7% வேலை வாய்ப்பில் அடைஞ்சிருக்கிறார். 65% உள்ள மற்ற சமூகங்கள், பட்டியல சமூகங்கள் 30% பயனடைந்திருக்கிறார். ஏன்னா குறைஞ்சுதான் இருக்கு. 15 விட 7 விட 30 அதிகம் தான். ஆனா எண்ணிக்கை ரீதியாக பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் டு தி பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்கும். இதுல என்ன அநீதியை கண்டுவிட்டார்கள்? இதில் எங்கிருந்த நியாயம் என்ன? இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த வழக்கு என்ன? ஆந்திர பிரதேசத்தில் இது வந்த பொழுது அந்த திட்டத்தை முழுமையாக ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்தார்கள். அதை இயக்க சார்பாக எதிர்த்தார்கள், சட்டப்பூர்வமாக எதிர்த்தார்கள். அந்த சட்டப்பூர்வமாக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஹைகோர்ட்ல சின்னையா கமிட்டி சின்னையான்னு சொல்றார், the state has no right to tamper with the scheduled caste, scheduled tribe
policy, and court also have no right to formulate a policy. Court have no right to dissolution of power. நீதிமன்றங்களுக்கு அதிகாரத்தை பங்கிடுவதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அரசியல் ஆய்வு சட்டத்தில். பாராளுமன்றம் தான் அதிகாரத்தை பங்கெடுத்து கொடுக்க வேண்டும், பாராளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இன்று நடந்தது என்ன? இதற்கு முன்பு 5 பெஞ்சுகளும் அதான் சொன்னது, நாங்க முடிவெடுக்க முடியல, 7 பெஞ்சு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு 7 பெஞ்சு இந்திய அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு விரோதமாக இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அது ஆளுங்கட்சியினுடைய கைக்கூலிகளாக இருந்தது. இன்றைக்கு நீதிமன்றங்கள் அரசியலற்றது இல்லை, இன்றைக்கு எல்லாமே அரசியல். இடஒதுக்கீடு என்பது அரசியல். இடஒதுக்கீடு யாருக்கும் வேலை வாய்ப்பு அல்லது இடஒதுக்கீடு என்பது பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. இடஒதுக்கீடு என்பது அதிகார பங்கீடு. இடஒதுக்கீடு என்பது இருக்கின்ற தேசிய சொத்துக்களில் நலன்களில் பகிர்ந்து கொடுப்பதுதான், அந்தந்த மக்களுக்கு அல்லது ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொடுப்பதுதான் இடஒதுக்கீடு. அந்த வகையில் அறிந்தவர்களுக்கு அவர்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 22.5% இன்றைக்கு பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை சதவீதம் இருக்கு? 18% தான். அப்ப 3% ஏறு, 3% இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறது என்றால், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் ஆர் என்டைட்டில்ட் டு ஸ்டேட் பாலிசி, பெனேசியா, ஸ்டேட் பெனேசியா தீர்வுகள். அது எப்படி? இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், போதிய அளவு அவர்களுடைய மக்கள் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு தரவும் இல்லாமல் இடபிள்யூஎஸ் கொடுத்தது. யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, அண்ணன் திருமாவளவன், இடபிள்யூஎஸ்க்கு மறுஆய்வு செய்யாமல் எப்படி நீங்க இதுக்கு மட்டும் செஞ்சீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவரு செய்யல, நீ செஞ்சிருக்கலாம்ல. உனக்கு இடபிள்யூஎஸ் பாதிப்பு செஞ்சிருக்கலாம்ல. பொது பிரச்சனைகளுக்கெல்லாம் எத்தனை பேர் எத்தனை அருந்ததியர் சங்கங்கள் பொது பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 90களில் ஒயிட் பேப்பரை டிமாண்ட் செய்தது யார்? இடஒதுக்கீடு சார்ந்த பல போராட்டங்களை முன்னெடுத்தது யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த SC/ST சப்ளான் என்று சொல்லக்கூடிய அந்த பிளானிங், அதனுடைய ஒதுக்கீடை பற்றி பேசுவது யார்? எந்த அதிர்ந்தே தலைவராக பேசுகிறாரா? எந்த அதிர்ந்தே சமூகமாக அதை கேள்வி கேட்கிறது அரசை? நீங்கள் உங்களுக்கு அரசாங்கம் ஏதோ 3% கொடுத்தது என்றால் இன்னொன்று முக்கியமாக நாம் மறந்துவிடக் கூடாது. இடஒதுக்கீடை பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி வேண்டும். இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி வேண்டும். குறைஞ்சபட்ச கல்வி தகுதி அடைவதற்கு குறைஞ்சபட்ச வருமானம் வேண்டும். குறைஞ்சபட்ச வருமானம் வருவதற்கு குறைஞ்சபட்ச வாழியல் சூழல் வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு திமுக அரசியல் 152 சரக்கு அரசு ஆணை, துப்புரவு பணியாளர் யார் ஒரு வயதையும் நிரந்தரமாக்க கூடாது. அவர்கள் எல்லாம் ஒப்பந்த ஊழியர்களாக அல்லது கான்ட்ராக்ட் லேபராக தான் வச்சிருக்க வேண்டும். சட்டம் சொல்லி சட்டம், திமுக சட்டம், திமுக அரசினுடைய சட்டம் சரத்து 152 2-3 சட்டம் போட்டு எந்த முன்னிலை பணியாளர்களையும் நிரந்தரமாக்க கூடாது. நிரந்தரமாக்க கூடாது என்றால் என்ன? உங்களுடைய வருமானம் பிடுங்கப்படுகிறது, உங்கள் வாழியல் பிடுங்கப்படுகிறது. எந்த கம்யூனிஸ்டாவது இதை பத்தி பேசி போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? எந்த பெரியாரிஸ்டாவது இதை பத்தி கேட்டிருக்கிறாங்களா? ஆனா பெரியாரிஸ்ட் சொல்றாங்க, இங்க நீதிமன்றத்தினுடைய இதை நாம எல்லாம் அவமதிக்க வேண்டும். நீதிமன்றம் ஒன்னும் பெரியதில்லை. பார்லிமெண்டரி சுப்ரீமசி, இறையாமை. பார்லிமெண்ட் தான் இந்திய நாட்டினுடைய தலை சிறந்த இறையாமை, நீதிமன்றங்கள் அல்ல. அந்த வகையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சொல்லலாம். நீதிமன்றத்தை நீதி ஜட்ஜ்மெண்ட்ல 2-3 விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, தனித்துவம், அது வேறுபாடு. அது மோனோகாமஸ் கேட்டகரி, ஹெட்ரோஜீனியஸ் கேட்டகரி. ஆகவே அவர் என்ன சொல்றாரு, நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்றாரு அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல, SC/ST பட்டியலின மக்களை நான் எப்படி மோனோகாமஸ் ஒன்றுபட்ட தன்மையாக பார்க்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் திருமண முறை வேறை, உணவு பழக்கம் வேறை,
ட்ரெஸ் போடுறது வேற. எல்லாம் ஜட்ஜின்னு உட்காந்துட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதினு சொல்லிட்டு தலைமை நீதிபதி. இத அம்பேத்கர், டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் 1914 சென்சஸ்லயே சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? 10 காரணிகளை அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் இவங்களை எல்லாம் மோனோகாமஸ் ஒரே குடும்பமாக பார்க்க வேண்டும், ஒரே மோனோகாமஸாக பார்க்க வேண்டும் என்பதற்கு 10 கேட்டகரியை சொல்றாரு. 1, தீண்டாமை பாதிக்கப்படுபவர். 2, பிராமணர்களையும் பிராமண சடங்குகளையும் நிராகரிப்பவர்கள், பிராமண கடவுள்களை கும்பிடாதவர்கள், பிராமணர்களை எதிர்ப்பவர்கள், மாட்டு இறைச்சி உண்பவர்கள், செத்த மாட்டையும் மற்ற செத்த பிணங்களையும் எடுத்து அகற்றுபவர்கள். இது மாதிரி 10. இந்த தொழிலை யாரெல்லாம் செய்கிறார்களோ இவை அத்தனை பொதுக்காரன், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இவர்கள் எல்லாம் பட்டியலினம், ஒரே இனம். கான்ஸ்டிடியூஷனுடைய மேக்கிங் டிபேட்டை படிச்சா தெரியும். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க எல்லாம் மோனோகாமஸ் கேட்டகரி இல்ல, ஒன்றுபட்ட தன்மை இல்ல, ஹெட்ரோஜீனியஸ் கேட்டகரி. அது எதுக்காக இங்கேயும் சொல்றாங்க சில பேர். அவன் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றான்? கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீங்க அருந்தறிவித்த கல்யாணம் பண்ணிக்கிறியா, அருந்தறிவித்த சோறு சாப்பிடுவியா? இதெல்லாம் கேட்டகரியா? இதெல்லாம் பதிலா எஸ்சி எஸ்டி மக்களுக்குள், பட்டியலின மக்களுக்குள் இருப்பது ரிலேட்டிவ் டிஃபரன்ஸ், குறைந்தபட்ச வேறுபாடுகள். ஆனால் பட்டியலின மக்களுக்கும் ஜாதி இந்துக்களுக்கும் பிராமணருக்கும் உள்ள டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, ரிலேட்டிவ் டிஃபரன்ஸ். எல்லாரும் ஒரே, இங்க இருப்பது ஹைரார்கி இல்ல, படிநிலை அல்ல, எல்லோரும் சமதளத்தில் இருக்கிறார்கள். அதில் வேறுபாடு கல்வியில், பொருளாதாரத்தில் அல்லது உணவு பழக்க வழக்கங்களில் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இவர்களை அண்டி அவர்கள் இல்லை, அவர்களை அண்டி இவர்களுடைய வாழ்வாதாரம், எந்த ஒரு அருந்ததியருடைய வாழ்வாதாரம் அரையறையோ பல்லறையோ சார்ந்தே இல்லை, அல்லது பல்லறு பறையரும் அருந்ததியோட வாழ்வையும் சார்ந்தது அல்ல. இங்கு படிநிலை அல்ல, இங்கு இருப்பது வேறுபாடு. வேறுபாட்டையும் பாகுபாட்டையும் பிரித்து பார்க்க முடியாத கயவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய இதை வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்தது நியாயம் அப்படிங்கிறாங்க. அதே சந்திரசூட் என்ன சொல்றாரு? இந்த உள்ஒதுக்கீடு என்பது எதற்காக கொடுக்க வேண்டும்? முழுமையான தரவுகள், நம்பகத்தகுந்தமான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சட்டங்கள் எழுத வேண்டும், அல்லது இந்த சப் கேட்டகரி அல்லது உள் கோட்டாவில் கோட்டா, ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் என்பதை கொடுக்க வேண்டும். இது சந்திரசூட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இட் சுட் நாட் பி பொலிட்டிக்கல் எக்ஸியன்சி. அரசியல் காரணங்களுக்காக மக்களை பந்தாடக்கூடாது, பிரித்தாளக்கூடாது. இதே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே 3% நிறுத்திட்டு சர்வே பண்ணு, டேட்டா எடுத்து கொடு, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணு. ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் SCA சட்டம் அமலாக இருக்கு. அதுல 7 ஜாதி, சரியா? இப்ப 7 ஜாதியும் இந்த 15 வருஷமா எல்லாரும் சமமா அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டாங்களா? புள்ளிவிவரத்தை கொடு. அங்க என்ன லாஜிக் நீ அடிப்படையா சொல்றியோ அதே லாஜிக் தான் இங்கேயும் வரும். 67% ஜாதிக்குள்ளேயும் இருக்கும். 7 ஜாதிக்குள்ளேயே ஒருத்தர் ஒரு சில ஜாதிகள் 7ல 2-3 ஜாதி மட்டும் அதிகமா பயன்பட்டு இருக்காங்க, இடஒதுக்கீட்டை முழுமையா எடுத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற ஜாதி அந்த 7லயே மற்ற ஜாதிகளுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு என்ன 3 பிரிச்சு துண்டு துண்டா போடுவியா? என்ன லாஜிக்? என்ன கம்யூனிஸ்டுங்க? டயலெக்டிக்கல் மார்க்ஸை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரியாரை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார் உள்ளூர்கிட்ட பேசினாராம், அம்பேத்கர் நல்ல வேலை கால் மார்க்ஸ் உள்ளூர்கிட்ட பேசல ஒரு சில பேர். அது மட்டும்தான் பாக்கி. பெரியார் உள்ளூர்கிட்ட பேசினாரு, அம்பேத்கர் உள்ளூர்கிட்ட பேசினாருன்னு கதை விடுறாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பூச்சாட்டியாளுக்கு செல்லாது. இன்னைக்கு அகில இந்திய அளவில் இது ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சமூக அநீதி நடந்து இருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டு, வேடிக்கை பார்த்துக் கொண்டு அந்த சமூக அநீதியை செய்தது கருணாநிதியும் திமுகவும் திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்டும் தான். எந்த விதமான தரவுகளும் இல்லாமல்
எந்த விதமான அடிப்படை தரவுகளும் இல்லாமல் இன்று வரை அதை இன்னைக்கு வந்து போன வாரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 6 போஸ்ட் இதுல திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில 6 போஸ்ட் SCA SCA SCA. மற்றவனெல்லாம் என்ன ஆகுறது? மீதி இருக்கிற 69 ஜாதி என்ன ஆகுறது? 2009 இருந்து இதே நிலைமை தான். ஏன் SCல பறையன் பல்லன் இப்பட்டால் எப்பயாவது நாம யாருக்காவது உள்ளொதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு முழுமையாக தகுதி பெற்றவர்கள் யார் என்றால் குதிரை வண்ணார்கள். ஏனென்றால் குதிரை வண்ணார்கள் இவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் வீட்டு துணையை தவிர்க்கிறவர்கள் இவங்க வீட்டுல இவர்களை விட கீழாக இருப்பவர் என்று சொல்லலாம். ஏன்னா இவர்கள் அப்படிதான் ஆண்டாள் அடிமை என்ற இதுலதான் இருக்குது. ரீப்ளிகேட்டிங் த டாமினன்ஸ். ஆதிக்க ஜாதியை நாமளும் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இங்க குதிரை வண்ணார்கள் தான் இவங்க வீட்டுல இதா எல்லாத்துக்கும் ஒரு வண்ணா இருக்கும். பரவண்ணா இருக்கார், பல்லவண்ணா இருக்கார், சக்லி வண்ணா இருக்கார். உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா வீரகனூர் கங்கவெளியில சேலம் டிஸ்ட்ரிக்ட் வீரகனூர் கங்கவெளியில போகும்போது ஒரே இடத்துல இந்த 3 வண்ணார்களையும் பார்க்க முடியும். 3 வண்ணாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புழங்க மாட்டாங்க. 3 வண்ணாரும் ஒருத்தருக்கு ஒரு கொடுப்பாக இருக்காது. இப்ப வந்து சந்திரசூத்திட்ட கேட்கலாமா? சந்திரசூத்திர என்னப்பான்னு நம்ம கம்யூனிஸ்ட் பண்ண அவங்களுக்குள்ள கொடுப்பன கொள்றாங்களா அப்படின்னு. சமூக இயலையும் அரசியல் இங்கே நடப்பது அரசியல். இது வந்து இடஒதுக்கீடு என்பது வெறும் பச்சாவித, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சாவித அது இரக்கத்தில் கழிவிறக்கத்தில் இல்ல. இது ஒரு அரசியல். மண்டல் கமிஷன் வந்த பொழுது டெல்லியில் மிகப்பெரிய பேராசிரியர் ஆண்ட்ரே பட்டேல் என்பவர் கூறினார், தலித்துகளுக்கு SC STகளுக்கு இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி, OBCகளுக்கு இடஒதுக்கீடு என்பது அரசியல் அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து தேசிய கேட்டகரியாக இருந்த தேசிய இந்திய அளவில் ஒரு காரணியாக இருந்த SC STயை இன்றைக்கு மாநில அளவு காரணியாக சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து தெரியாமல் கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் விளையாடுகிறார்கள். ஆனால் அதில் பலியாவது இந்த ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட மக்கள். இன்றைக்கு தேசிய அளவு ஏன் அம்பேத்கர் வந்து SC ST வந்து தேசிய அளவில் வச்சார்? பாபாசாஹிப் அம்பேத்கர் எதற்காக மத்திய அரசிடம் பிரசிடென்ட்க்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர் இருக்கு. President is a custodian of SC ST people. Apart from the custodian of citizen, President of India has a discretionary power towards SC and ST. Every 10 years இந்த அரசு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல வைக்கணும். அதுதான் வந்து முதல்ல வச்சது டாக்டர் இளைய பெருமாள் கமிட்டி ரிப்போர்ட். இளைய பெருமாள் கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் கமிஷன் ஆரம்பிச்ச பிறகு கமிஷன்ல 10 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சாங்க. அது வந்து 90களுக்கு அப்புறம் வைக்கல. அதை டிமாண்ட் செய்து டாக்டர் KR நாராயணன் வாங்கினார். வாங்கி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல அதை டிஸ்கஷன் வச்சார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் வந்து எந்த ரிப்போர்ட் வந்ததாக அல்லது டிபேட் டிஸ்கஷன் வச்சதாக தெரியல. ஆகையினால் இந்த நாங்கள் வந்து அருந்ததியர்களுக்கு எதிரானவர்களோ அருந்ததிய இடஒதுக்கீடு அருந்ததியர்கள் இந்த பட்டியலினத்தின் ஓர் இனம். அம்பேத்கருடைய காரணை பிரகாரம் ஓர் இனம். வேறுபாடுகள் இருக்கும். வீட்டில் ஒரு குடும்பத்திலேயே அண்ணனுக்கும் தம்பிக்கும் வேறுபாடு இருக்கு. அண்ணன் டிரைவரா இருந்தா தம்பி கலெக்டரா இருக்கான், கண்ணன் கலெக்டரா இருந்தா தம்பி டீச்சரா இருக்கிறான், இல்ல காட்டு வேலை செய்யறான். 5 அண்ணன் தம்பி இருந்தா 5 பேரும் கலெக்டர் ஆகிறது இல்லை, 5 பேரும் டாக்டர் ஆகிறது இல்லை. ஏன்? அண்ணன் படிக்க வேண்டாம், அவன் காலை பிடிச்சி இழுத்துட்டானா, அல்ல கண்ணை மூடி கட்டிட்டானா? இது வந்து நேச்சுரலா நடக்கிறது. அல்லது இதை தீர்வு செய்ய வேண்டும். ஒரே ஒரு இறுதியாக ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேட்டுப்பாளையம் இதுல கோயம்புத்தூர்ல இருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னாட 17 பேர் இறந்து போனாங்க அருந்ததியர். மலையில செவுரு இடிஞ்சு அவங்க வந்து தகர கொட்டாயில தூங்கிட்டு இருந்தாங்க. 17 பேர் செத்து போனாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? ஒண்ணு, அந்த பிணத்தை கூட பார்க்கறதுக்கு இல்லாம நைட்டோட நடுல எரிச்சாங்க. நான் அந்த இதுக்கு வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் போயிருந்தேன். அடுத்த நாள் ஃபேக்ட் ஃபைண்டிங் போனா 650 குடும்பங்கள் அங்க இருக்கு. அந்த 650 குடும்பத்தில் SLC படிச்சவங்க யாரும் இல்லை, காலேஜ் படிச்சவங்க யாரும் இல்லை. இத்தனைக்கு போற வழியில காலேஜ், ஹைஸ்கூல், ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனா படிக்கல.
ஏன் படிக்கல? இந்த திமுக காரங்க, இந்த அதிமுக காரங்க, கம்யூனிஸ்ட் காரங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அப்படியே கூட்டுறவராக கழுவுறாம வச்சிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு தனியான சிறப்பான ஏற்பாடு செய்த அந்த 700 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பையனை கூட 600 குழந்தைகளை படிக்க வச்சு அந்த இது வந்துக்கலாம். அதிலிருந்து ஒரு தாய், அந்த அம்மாவுக்கு சத்துணவு கூடத்துல ஆயா 2000 ரூபாய் ரெகுலரான இன்கம். அந்த 2000 ரூபாய் ரெகுலரான இன்கம்ல அவங்க வீட்டுல ஒரு டாக்டர் உருவாக்கிருக்கு. அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு வெளியில போய் தன்னுடைய குழந்தைகளை குடியமர்த்தி படிக்க வைத்து டாக்டர் ஆயிருக்கு. இதே இதை அந்த வாழ்கின்ற சூழலை மாற்றியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அந்த வகையில் இங்கு நடப்பது அரசியல். இவர்கள் பச்சார்த்தம் பார்க்கவில்லை. இவர்கள் அருந்ததியர் மக்கள் மீது எந்த விதமான இரக்கமோ எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு வன்மம். பெரும்பான்மையான பட்டியலின மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் திரட்சியாகி அதிகாரத்தை பங்கு கேட்கும் பொழுது அவர்களை வெட்டு துண்டாக்கி இது போன்ற சூழ்ச்சியில் வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அந்த கனவு ஒரு நாளும் பலிக்காது என்று கூறி செய்வேன்.